ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண ரம்ஜான் பிரியாணி எப்பயுமே நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவோம். எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ சிக்கன்னா நம்ம டைரெக்டாக அதில் போட்டுடலாம். இப்போ மட்டனுங்கும் போது அது வேக லேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம அதை குக்கரில் வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா, மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி அதில் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 7 to 8 விசில் வச்சுக்கோங்க. ஓவர் குக் ஆகாமல் ஓரளவு 90% குக் ஆனால் மீதை வந்து நம்ம தம் போடும்போது ஒரு 10% குக் ஆகிரும். ஸோ ஒரு 7 to 8 விசில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மட்டனை ஃபஸ்ட்டு குக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். வந்து இந்தளவுக்கு 95% குக் ஆகி ஓவர் குக் ஆனால் குழஞ்சிரும். அதனால் பார்த்து 95% குக் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ பிரியாணி மசாலா எப்போயுமே நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். எப்போ பிரியாணி பண்ணாலும் அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மல்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அது கூடவே சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அது கூட ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 மராத்தி மூக்கு, அன்னாச்சி ஸ்டார் அன்னாச்சி இருக்கீங்களா, அது வந்து ஒரு 10 எடுத்துக்கலாம். பிரியாணி இலை ஒரு 2, அது கூடவே பட்டை வந்து 2, ஒரு பெரிய பீஸ் எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஸ்லோ குக்கில் வச்சு அந்த அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நான் ஜாதிக்காய் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுவேன். ஜாதிக்காய் வந்து நம்ம வறுத்து அரைச்சோம்னா அரைபராது இல்லைங்களா, அதனால் 1 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுட்ரு ஆட் பண்ணுவேன். ஸோ அது உங்கள்கிட்ட இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு நல்லா நைஸ் பவுடர் அடித்து எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ பிரியாணி பண்ணாலும் ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி பண்ணும் போது பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக வருங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த டைம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா டைம் ஆகும். ஸோ பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தயிர் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ வெங்காயம் வந்து நான் 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம்னா ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம், அதனால் 4 வெங்காயம். கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவு, காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா, தக்காளி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்களா பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா அந்த நெய் போகிற வரைக்கும் நம்ம நெய்யில் வதக்கிக்கலாங்க. ஸோ இப்போ இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இது வெங்காய தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரம் அது வதங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைம் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது பிரியாணியோட கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா நம்ம அந்த கலர் இருக்குது இல்லைங்களா, ஆர்டிஃபிஷியலாக நம்ம கடைசியாக வந்து கேசரி கலர் ஆட் பண்ணுவோம், அதை ஆட் பண்ண தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அது கூடவே நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இப்போயே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு விட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மட்டன் பீசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மசாலாவோட நல்லா அந்த மட்டனை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி மட்டனை குக் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம கர்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் வந்து நல்லா அந்த நம்மளோட மட்டன் பீசஸ் எல்லாத்துலேயுமே இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி மட்டனில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, இந்த சமயம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அது கூடவே நம்ம 2 தக்காளி நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்தீங்களா, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே நல்லா அந்த மட்டனோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அப்போ தான் அந்த மட்டன் வந்துக்குள்ளே மசாலா போகும். ஸோ அந்த சமயம் வந்து நம்ம ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் அரிசி வந்து ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ இதில் வந்து நான் 4 டம்ளர், அதாவது 1 கேஜி பிரியாணி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 70% வந்து குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம தம்மில் போடும்போது ரிமைனிங்ஸ் வந்து குக் ஆயிரும். அதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி மசாலாவோட பிரட்டி வச்சுருக்கீங்களா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த ரைஸ் கூட எல்லாமே வந்து நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம 70% தான் குக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து தம்மில் போட்டுட்டு ரிமைனிங்லாம் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி புதினா மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு மேலே வந்து நம்ம தம் போடுறதுக்கு பிரியாணியை வச்சிடலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லைங்க. அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புகை வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வர்றதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரைஸ் உள்ளேயும் குக் ஆகிருக்கும், மேலேயும் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புகை வரணும் நீங்கள் எடுக்கும் போது. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டு சைடில் அம்மா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வச்சு தான் வந்து பிரியாணியை வந்து தம்மில் போட்டு அது கரெக்டாக வெந்திருக்குன்னு செக் பண்ணுவோம். நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸும் வந்து மசாலாவோட நல்லா குக் ஆகி நல்லா புழுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ எப்பயுமே எங்கள் வீட்டு சைடு ரம்ஜானுக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் பிரியாணி ரெடி பண்ணுவோம். ஆகி அதோட அரோமாலாம் நல்லா அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி நம்ம தம்மில் போடும் போதே எல்லாம் இறங்கிடுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்போயுமே பிரியாணி மசாலா வீட்டில் செஞ்சு அரைச்சி செய்யும் போதே அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது மாதிரி தான் நாங்கள் எப்போயுமே வீட்டில் எங்கள் வீட்டு சைடு எங்கள் அம்மா மக்கள் எல்லாமே இதே முறை தான் பயன்படுத்துவோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ ரம்ஜான் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.